கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அப்போ எல்லா வழியும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. நம் கண்கள் பார்க்கிறது, நம்ம இருதயம் நேசிக்கிறது நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கவனிக்கணும், அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் பிரியமானவர்களே. அதனால நம்ம ரொம்ப கவனமாய் செயல்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வழியை நீங்க தெரிந்து கொண்டா இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும், என்ன போராட்டம் வரும். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த பிசினஸ் செய்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுல பட்டு இது நல்லா இருக்கும் பாருங்க. சோதோம் பட்டணத்தை லோத்து பார்க்கும்போது நல்லதா இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது பாவம் செய்து ஆண்டவர் அதை அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதனால நம்ம ஒவ்வொரு வழியை தெரிந்து கொள்ளும் போது, ரொம்ப கவனமா நாம் தெரிந்து கொள்ளும் போது அது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால அந்த முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு நன்மையாய் தோன்றுகிற வழியை ஜெபம் பண்ணி யோசித்து நிதானித்து கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம அதை செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதுல எனக்கு தெரியும், கரெக்டா இருக்கும், இது போனா சரியா இருக்கும், அப்படி போகக்கூடாது. நிதானமா யோசிக்க வேண்டும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிறது எல்லாமே பிரச்சனை தான். ஆபிரகாம் கர்த்தரையே பார்த்தார். அதனாலதான் அவருக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மையா முடிய பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்மளும் கர்த்தருடைய நாமத்தினாலே ரொம்ப கவனமாய் நடக்க வேண்டும். எல்லா வழியும் தெரிந்து கொள்ளக்கூடாது. செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கிறது, அதன் முடிவோ மரண வழிகள். சீக்கிரமா நம்ம வாழ்க்கை முடிந்து போயிடும். அதனால நாம் கவனமாக இருந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் சுவாமி. உங்க நாமம் அதுல மகிமைப்படட்டும். உங்க சித்தமே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.